ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சில தவிர்க்க முடியாத காரணங்களால் ரெகுலராக என்னால் வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியாமல் கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. ஆனால் இனிமேல் தொடர்ந்து நான் ரெகுலராக போட முயற்சி பண்ணுறேன். இன்றைக்கி சுட சுட இட்லியோட சூப்பரான ஒரு தக்காளி குருமா தான் செய்யலான்னு இருக்கேன். இந்த குருமா செய்ய கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 4 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி 6 7 பச்சை மிளகாவையும் சேர்த்து லேசாக வதக்கிக்கணும். இது கூடவே கட் பண்ண 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிட்டு, இது வதங்கிட்டு இருக்கும் போதே ஒரு டீஸ்பூன் கசகசா, ஒரு டீஸ்பூன் சோம்பு ரெண்டுத்தையும் சேர்த்து வதக்கிட்டு, இது ஓரளவுக்கு வதங்கினதும் இதில் 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1/4 கப்புக்கு கொஞ்சம் அதிகமாக தேங்காய் ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு அரை நிமிஷம் வதக்கிட்டு அப்படியே ஆற வச்சிடலாம். இது நல்லா சூடானதும் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுட்டு, அடுத்து பேனில் பட்டை, கிராம்பு, அதோட நட்சத்திர சோம்பு, பிரியாணி இலையெல்லாம் சேர்த்து தாளித்து விட்டதுக்கப்புறமா ஒரே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள், அரை டீஸ்பூன் மல்லித்தூள், கூடவே கறி மசாலா தூள் 1/2 டீஸ்பூன் எல்லாம் சேர்த்து லேசாக வதக்கிட்டு, அடுத்து இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதும் இதில் ஒரு சின்ன உருளைக்கிழங்க 1 பாதியமாக உடச்சி சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் ஏற்கனவே அரைச்ச பேஸ்ட்டோட தேவையான அளவு தண்ணி, உப்பு ரெண்டும் சேர்த்து கலந்து விட்டுட்டு, மூணு 4 நிமிஷம் கழித்து குருமா கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கும் போது இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, மல்லி இலை தூவி இறக்குனா அருமையான தக்காளி குருமா ரெடி. இட்லி குருமா இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்.